Cigarette smoking is injurious to health. Alcohol destroys your life and home. புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. Check mama, solisa kirkan, MC Rico, wanna be the party bird, and he be ready to fly. Check it. Wanna be the flying bird, wanna be the money ball, need a my baby girl, let's enjoy the party world. Wanna be the flying bird, wanna be the money ball, need a my baby girl, let's enjoy the party world. உனக்கும் எனக்கும் என்ன இருக்கு, பாக்கெட் ஃபுல்லா காசு இருக்கு, கேத்தி பார்க்க போதை இருக்கு, தருவேனே சைட் டிஷ் முறுக்கு, அடிச்சா போதை ஏறும் டக்கீலா வோட்கா, கேர்ள்ஸ பார்த்தா ஜாலியாகும் டான்ஸ் லைக் ஷக்கீரா ஷக்கீரா ஷக்கீரா, நான் வேலை பார்த்தா காசு முழுக்க ஜாலிக்கான ஜோலிடா, ஜோலி பார்த்தா ஜாலிடா, ஓ மைனா ஓ ரீனா, ஓ மைனா ரீனா மைனா ரீனா. Wanna be the flying bird, wanna be the money ball, need a my baby girl, let's enjoy the party world. Wanna be the flying bird, wanna be the money ball, need a my baby girl, let's enjoy the party world. Cosmo City ஊரை சுத்தி எல்லாமே காசுடா, எங்க ஊரை சுத்தும் ஆசையில செய்வோமே மாசுடா. மால்ல ஷாப்பிங்கு, டிஸ்கோல பூசிங்கு, கேர்ள்ஸ் கூட டேட்டிங்கு, இதுதானே எங்க பாசிங்கு. Let me go, let me go, let me go, yo. Let me go, let me go, let me go, yo. A first look, I look into your eyes, you know, baby, you know, eye to eye, get to eye, make you shy. Can you fly with me? Why not? Let me go for coffee, no, wanna kiss me, baby, baby, wanna miss you, baby, baby, yeah. Wanna be the flying bird, wanna be the money ball, need a my baby girl, let's enjoy the party world. Wanna be the flying bird, wanna be the money ball, need a my baby girl, let's enjoy the party world. நேரம் இல்ல காலம் இல்ல, வேலை மட்டும் உள்ள ஊரா சுத்தும் காதல் மண்ண, வாடி பெண்ணே மெல்ல மெல்ல. வயசு பொண்ணா கிடைக்காது, திரும்பி பார்த்தா இருக்காது, அனுபவிக்கும் வயசேது, ஆசைய அடக்க கூடாது. காஸ்மோ சிட்டில மாடர்ன் லைஃப், வாழ்க்கைய வாழ ஹைஃபை லைஃப், ஸ்பீடா போகுது டிராபிக் லைஃப், ட்ராஜடி ஆகும் எங்க லைஃப். Don't have to time to look back, don't have to time to look friend, don't have to time to look back, don't have to time to look friend. Bring the heaven to the earth, we bring the heaven to the earth, we bring the heaven to the earth, we bring the heaven to the earth.
We have that party girl, we have that money girl, we have that beauty girls, we have that boozy girl. You drive me crazy, girls are crazy, what a life we have. Wanna be the flying bird, wanna be the money bird, need a mic, baby girl, let's enjoy the party world. Wanna be the flying bird, wanna be the money bird, need a mic, baby girl, let's enjoy the party world. சந்திரன் எஃப்எம் நேர்களுக்கு இரவு வணக்கம். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, லேட் நைட் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பெண்களோட சேஃப்டியை பற்றி நான் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். டக்கு நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க, அப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலைல 9 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கெலாம் சேஃப்டியாக வீடு திரும்பிடும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க. நைட்டு ஃபீல்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே ஷிஃப்ட்டுன்றாங்க, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்றாங்க, மிட் நைட் ஷிஃப்ட்டுன்றாங்க, ஷிஃப்ட்டாக வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி லேட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பொண்ணுங்களோட சேஃப்டியை பற்றி தான் நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேங்க. நம்ம ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ரூட்டுக்கெல்லாம் வந்து நைட் பஸ் விடுறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணி கால் டாக்ஸி, ஆட்டோ எங்கேம்மா போகணும்? அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர். அந்த டிரைவரோட மூஞ்சை பார்த்து ஆட்டோ சார்ஜ் கொடுமா. யோசிக்காத, பஸ் டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வீடியோ வரை எப்படியோ நில்லு. பறவைகள் எப்படி பலவிதமோ அதே மாதிரி நம்ம டிரைவர்களையும் பலவித பேர் இருக்காங்க. அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா மூஞ்சில வந்து அப்படியே அந்த தெய்வீக கலை தெரியும். மேடம் டாக்ஸி எங்கே போகணும் மேடம்? கவுண்டன் பாளையம் போகலாம் மேடம். 500 ருபீஸ் ஆகும் மேடம். எல்லாத்துக்கும் மேலே காசு விஷயத்தில் மட்டும் உட்காருங்க. செம்ம கராராக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 100% நீங்கள் நம்பி ஏறலாம். அவங்க அவ்வளோ சேஃப்டியாக வீட்டில் திருப்பி சேர்ப்பாங்க. நான் கேரண்டி. இதோட முக்கியமான விஷயம், ஹேண்ட் பேக் மிளகா பொடி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், எப்போனா ஒருத்தன் பிரச்சனை பண்ணும்போது டக்குன்னு உங்கள் பேக்ல இருந்து மிளகா பொடி எடுத்து மூஞ்சில தூவிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். அதோட செம்ம ஐடியா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் அந்த வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணி ஹலோ, ஆஃபீஸில் 1 hour லேட் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டேன். கிட்ட வந்தோடனே ஃபோன் பண்ணுறேன். ஓகே. மேடம் கவுண்டபாளையத்தில் எங்கே போகணும்? கல்பனா தியேட்டர் கிட்ட. நம்ம நாடு எவ்வளவுதான் விஞ்ஞான ரீதியாக முன்னேறி இருந்தாலும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் முகத்தையும் பார்த்து தான். இந்த பொண்ணும் இதே மாதிரி முடிவெடுத்து தான் காரில் ஏறி இருக்கா. ஆனால் அவங்க எடுத்த முடிவு தவறுங்க. ஏன்னா இவன் ஒரு சைக்கோ. உலகத்தில் பொதுவாக பிறக்கிற எல்லாருமே நல்லவங்க தாங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்கள கெட்டவனாக்குது. பிரியா எழுந்துரு. பிரியா டைம் ஆயிடுச்சு, எழுந்துரு. இன்னொரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கிறேம்மா. 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. என்ன கெட்ட பழக்கம்? எழுந்துரு எழுந்துரு, வா. டாடி, குட் மார்னிங் பிரியா. வெரி பேட் மார்னிங். ஏன் பேட் மார்னிங்? உனக்கு நான் வேணுமா அம்மா வேணுமா? 100% நீ தான். அப்ப அம்மா வேணாம், மாத்திருவோமா? என்னாச்சுடா? எனக்கு பிடிக்கல. மாத்தவே மாத்த மாட்டியா? வா மாத்திடலாம். தூங்கவே விட மாட்டறாப்பா. நீ பேசுற பேச்சில வெண்மேன் எழுப்பவே கூடாது. இரு எப்படி பேசுற பாரு. ராதா ராதா, என்ன? ஒரு காஃபி. ஐயோ, என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான் தெரியுமா? நல்லா மிரட்டுப்பா. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணிருப்ப? அம்மா ஒண்ணும் பண்ணலையே. டாடி, உன் நடிப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. 6 மணி நேரத்தை ரெடி ஆகலன்னு வச்சுக்கோ. என்னடி எங்களை பயமுடுத்துறியா? 1/2 மணி நேரம் இல்லைன்னா 30 நிமிஷத்துல ரெடி ஆகிறோம். நீ வா செல்லம் போலாம். சரியான டம்மி பீஸ் பா நீ. தெரிஞ்சு போச்சா? கம் ஆன் டாடி, கம் ஆன் டாடி, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். டாடி வின். டாடி கம் ஆன். டாடி கம் ஆன். விட்றாத டாடி, கம் ஆன். டாடி 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 டாடி. எஸ். ஓகே, இப்போ கிளம்புறியா? ஐயோ, இந்த அப்படி நீ ஏத்துன. உனக்கு தெரியாதுமா, இங்க ஜெயிச்சா வேற எங்கேயாவது தோத்துருவான். இதெல்லாம் உனக்கு புரியாது. பார்த்தது போதும், வா போலாம்.
சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு. வரமா. பாய் மம்மி. ஹலோ. சொல்லுமா. இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காலையிலேருந்து ஃபுல் பிஸி. ஏய் வண்டி ஏண்டி ஸ்லோ பண்ணுற? நான் எங்கடி ஸ்லோ பண்ணுறேன், அதுவா ஸ்லோ ஆகுது. ஏண்டி வண்டி நிறுத்திட்டான்? என்ன ஆச்சுடி? என்னடி ஆச்சு? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம், நம்மக்கிட்ட பெட்ரோல் இருக்கு. ஃபுல்லாக குடிச்சிடாதடி, எனக்கு கொஞ்சம் வேணும். எனக்கு கொஞ்சம். குடி. 500 சார். தேங்க்யூ சார். ஹலோ. சாருக்கு எனக்கு என்ன நாளுன்னு தெரியுங்களா? ஐயோ, மறந்துட்டேன். சாரி டார்லிங், மன்னிச்சிரு. கல்யாண நாளே மறந்துட்டீங்க. அம்மா டாடியா ஃபோனை கூட ப்ளீஸ் உங்கள் கொடுங்க. பொண்ணு பேசணுமா? டாடி எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி சீக்கிரமா வந்துருவல. உங்கள் 2 பேருக்கும் திங்கிற தவிர அவர் வேலையே இல்லை. அது எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீங்க சீக்கிரம் வந்துருங்க டாடி. சீக்கிரம் வந்துடுறேன்டா. எங்க நான் தாங்க, அவ தூங்க மாட்டா, சீக்கிரம் வந்துருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். 10 நிமிஷம் தான். ஏதோ வண்டி வருது. ஸ்டாப். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பெட்ரோல் தீர்ந்து போச்சு ப்ளீஸ். ஆபத்தில் உதவி பண்ணுறது தப்பு இல்லைங்க, ஆனால் ஆபத்தானவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் தப்பு. தேங்க்யூ வெரி மச். ஹலோ, கரெக்டாக சொல்லுங்கள், எங்கே போனோம்? எங்க போகணும்னு தெரியாம தானே சுத்திட்டு இருக்கோம். ஓட்கால ஏதாவது மீதி இருக்கா? அது அப்போவே காலி ஆயிடுச்சு. ஹலோ, எங்கே இறங்க போகிறீங்க? நம்ம ஏறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இவன் இறங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கான். யார்டி இவன்? ஹலோ, ஃபோனை பிடுங்கடி. டிரைவிங்ல மேடம். ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியும். இந்த காவல்துறை அதிகாரி நல்லவர் தான். இப்போ இவரோட பார்வையில் அந்த டிரைவர் தப்பானவன். அவர் எடுக்கிற முடிவு நாம் தப்புன்னு தான் சொல்லுவோம், ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சரியானது. சார் வலிக்குது சார். கேளுங்க சார். நான் என்ன சொல்லுங்க கேளுங்க சார். எல்லாம் தப்பு அந்த பொண்ணுங்க தான் சார் பண்ணாங்க சார். உங்களை நம்பி பொண்ணுக்கு ஏறவே கூடாதா? வலிக்குது சார். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் தப்பு அந்த பொண்ணுங்க தான் சார். ஒருத்த கூட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். விடமாட்டேன். அடிக்காதீங்க சார். ஏதோ ஒரு வழி பண்ணிருக்கீங்க. சார் சாரி சார், கேளுங்க சார். செய்க நீ. வணக்கம் சார். யாரியா அது? ஏகாம்பரம், என்ன கேசியா அது? ரோட்ல காசு கேட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓஹோ, காசு தரலைன்னா கலாட்டா பண்ணுவீங்களா? ஆமாங்க சார். அந்த கலாட்டா எப்படி பண்ணுவீங்கன்னு பார்க்கணுமே. சரி, உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் 3 பொண்ணுங்களை கலாட்டா பண்ணியிருக்கான். இப்ப நீங்க 3 பேரும் அவன்கிட்ட காசு கேக்குறீங்க, ஆனா அவன்கிட்ட சட்டி மட்டும் தான் இருக்கு. போங்க, போய் கேளுங்க. இப்ப நான் அதை பார்க்கணும். போ 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 போ. ஏய், போறீங்களா இப்ப இல்லையா? போ போ போ. என்ன பாக்குறீங்க? ஏய், ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலைன்னா நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும்.
விடுங்க விடுங்க. வந்துரு. அழகா. யார் மணி? சார் நான் அவரோட ஒய்ஃப் சார். நல்லா தான் இருக்க. உன் பேர் என்ன? என் பேர் ராதா சார். அதான் அவன் கிருஷ்ண மாதிரி நடந்துக்கிறானா? ஏமா குழந்தை இருக்கா? இருக்குங்க சார். எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு. அதான் சில ஆம்பளைங்களுக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டாலே பொண்டாட்டி மேல இருக்கிற ஆசை போயிடுது. ஓம் புருஷனும் அந்த லிஸ்ட் தான். நம்பிக்கையா கால் டாக்ஸில ஏறினா ஒருத்தன் 3 பொண்ணுங்களை ரேப் பண்ண பார்த்திருக்கான். இவனை எல்லாம் நம்பி நீ குடும்பம் நடத்தி புள்ளைய பெற்றிருக்க. எப்படி பார்த்தாலும் இவனுக்கு 15 வருஷ தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். உன் வயசுக்கும் உன் உடம்புக்கும் 15 வருஷம் தனியா தாங்குவியா? யோசிச்சு முடிவெடு. போ. சார் ஃபோன் சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஓகே சார். சரிங்க சார். ஓகே சார். யோ அந்த டிரைவரை முதல்ல வெளியே அனுப்பியா? வர சொல்லி அவனை. ஏன் சார்? அந்த 3 பொண்ணுகளை ஒரு பொண்ணு மந்திரி பண்ணாயா? மீடியாவுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடுமியா? ஏய் வெளிவா. ராதா தண்ணி வேணும் ராதா, தாகமாக இருக்கு. ராதா. அண்ணே, இப்போ நம்ம கால் டாக்ஸி டிரைவரில் இது ஏன் சோகமாக உட்காந்துருக்கான்? சாருக்கு எனக்கு என்ன தெரியுங்களா? கல்யாணம் மறந்துட்டீங்க. பொண்ணு பேசணுமா? டாடி எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி சீக்கிரமா வந்துருவல. எங்க நான் தான் தூங்க மாட்டோம். சீக்கிரம் எப்பா டிரைவர், என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? சொல்லுப்பா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? வண்டி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா? ஏய் நானா ரேப் பண்ணேன்? அண்ணே, நீங்கள் எப்போ இவனை போய் ரேப் பண்ணீங்க? நானா ரேப் பண்ணேன்? நீ தானே ரேப் பண்ண? நானா ரேப் பண்ண? சொல்லு. அண்ணே, இவ ஏதோ மெண்டல் ஆகிட்டான் போல இருக்கு. வாங்க போகலாம். என்ன நம்மால் மாதிரி இருக்கான்? டேய் என்னாச்சு? எந்தரா என்னாச்சுடா உனக்கு? வா போகலாம். ரூமுக்கு வாடா. ஏன்டா இப்படி இருக்கிற? உனக்காடா இப்படிலாம் நடந்துச்சு? கொடுமடா. சரி சாப்பிட்டியா இல்லையா சொல்லு. சரி வா. சரி இரு வரேன்.
சாப்பிட்றா, சாப்பிடு. இங்கே பாரு, என்ன விட உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு விதியை தவிர வேறு என்னடா சொல்ல முடியும்? ஒன்று சொல்கிறேன் கேளு, உனக்கு பெரிய வயசு ஒன்றும் ஆயிரல. உன் வயசுக்கும் உன் உடம்புக்கும் 15 வருஷம் தனியாக தாங்குவியா? கொஞ்சம் ஒன்று மாற்றிக்கோ, எல்லாம் சரியாக போயிடும். ஏன்டா இப்படி பார்க்குற? சாப்பிடு, சாரிடா, இந்த மாதிரி தான் வயசு இருக்குது தாங்குவியான்னு அந்த போலீஸ்காரன் என் ஒய்ஃபை பார்த்து கேள்வி கேட்டான். அந்த ஒரு வார்த்தை கூட அவள் சாவறதுக்கு காரணமாக இருக்கலாம்ல. டேய், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. முதல்ல உன்னோட ரெகுலர் லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை ட்ரை பண்ணுறா. வாங்க சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. $50. Mommy got an ass like a donkey with a monkey, look like King Kong. Welcome to the crib, real fast, that's what it is. With எதுவும் தப்பா இருக்கா? ஹலோ, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் சும்மா என்னைய பார்க்குறீங்க? ஆர் யூ கிரேசி? சொல்லு, என்ன ப்ராப்ளம்? ஏய், அன்னைக்கு நீயும் தானே அந்த கார்ல வந்த. மற்ற 2 பேர் எங்கடி? நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்னங்க இடியட் மாதிரி பிஹேவ் பண்றான், ஸ்டூபிட். ஏய், என்னடா பிரச்சனை? மச்சான், அவதான்டா அது. யாவ? அந்த 2 பேர் தெரியும்டா இவளுக்கு, ஆனா அதை கேட்ட சொல்ல மாட்டேன்டாடா அவ. ஹலோ பாஸ், முதல்ல கிளம்புங்க, ஜிம்மு பேருக்கு எடுத்துடாதீங்க. இதெல்லாம் யோசிக்காடா, தேவையில்லாத பிரச்சனை வரும். நல்லா தானே இருக்கு, ஏன் லூஸ் மாதிரி பேசலாம்? சில நேரத்தில் இவனை மாதிரி நல்லாம எவனுமே இல்லைடா. மாப்பிள்ள, குடிக்கிறது தப்பு தான், ஆனால் சில நேரம் குடிக்காமல் இருக்கிறதே தப்புன்னு தோணுதே. ஃபஸ்ட் டைம் குடிக்கிற தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோ. சில பேர் எடுத்துக்கோ, தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், பாக்கு போட மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. ஆனால் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசமானவனாக இருப்பானுங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவன் ஒன்று புத்தனாக இருக்கணும், இல்லை இயேசுவாக இருக்கணும், இல்லை காந்தியாக இருக்கணும். இந்தா புர்றா. இப்படி பொண்ணுங்க விஷயத்தில் அசிங்கப்படுறதுக்கு, அளவாக குடிச்சிட்டு அமைதியாக தூங்குறதுக்கு இவனை விட்டால் வேறு ஆளே இல்லைடா. அப்போ எந்த பழக்கம் இல்லாதானா பொம்பளை பொறுக்கியா? அப்படியெல்லாம் எடுத்துக்காத. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேரை தான் சொல்கிறேன். அது மாதிரி நீயும் ஆயிடக்கூடாதுன்னு தான். சரியா? இந்தா. வாழ்க்கையோட ஆரம்பத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, துன்பம் வரும் அப்புறம் இன்பம் வரும். அது மாதிரி தான் இதுவும். குடி, அப்புறம் போய் தூங்கு, நல்லா ஜம்முன்னு இருக்கும். இதை குடித்தாதான் எனக்கு நிம்மதி வரும்னா அது எனக்கு அவசியமே இல்லைடா. ஓகே மச்சான், இனிமேல் உன்னை குடின்னு கம்பல் பண்ண மாட்டேன். இதை நானே அடிச்சுக்கிறேன், விட்டுரு. டேய், உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருக்காங்களா?
வக்கீலா? ஏன் கேட்குறேன்ல, சொல்கிறா. இருக்காங்களா இல்லையா? இருக்காரு. ஃபோன் போடு. வக்கீலும் போலீஸும் ரொம்ப நல்லவங்க. நாம் நேரில் போய் பார்க்கணும். நீ வேற. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், நம்ம ஃப்ரெண்டு இவரோட ஒய்ஃபும் குழந்தையும் தான் போன மாதம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, அந்த டிரைவர் இவர் தானா? ஆமாம் சார். அட்டெம்ப்ட் மர்டர்னு உன்னை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே? அதாங்க சார், இருக்கிற காசுலாம் செலவு பண்ணி ஜாமீனில் வெளியே வந்துட்டான். வெளியே வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன சொல்லுங்க? அந்த 3 பொண்ணுங்க மேலேயும் போலீஸ் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணோம் சார். என்னது சார்? நான் எந்த தப்பு பண்ணல சார். அந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் சார் போனேன். ஆனால் அந்த போலீஸு மொத்தம் பழி என் மேலே போட்டுட்டு நான் வெளியிலே வர மாட்டேன்னு சொல்லி என் குடும்பத்தை சாகடிச்சிட்டான் சார். அவங்க மேலே கேஸ் போட்டே ஆகணும் சார். டேய் சைலண்ட் ஆயிரு. எப்படியாவது நீங்கள் தான் சார் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். இங்கே பாருங்க தம்பி, தேவையில்லாத கேஸ் போட சொல்லி உங்கள் காசை நான் வீணடிக்க விரும்பல, புரிஞ்சுக்குங்க. அப்போ அவங்களாம் நல்லவங்க, இவன் கெட்டவனா? என்ன சார் இது? இப்போ கோர்ட்டில் சரியாக சாட்சியத்தை கிரியேட் பண்ணிட்டோம்னா சத்தியத்தையும் தர்மத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம்ப்பா. என்ன சார், அப்போ இதுக்கு நியாயமே கிடைக்காதா? இதை பாருங்க தம்பி, ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு போய் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. டேய் இந்தரா போலாம். ஏய், எதுக்காக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த? சும்மா தனியாக பேசலான்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். அதான் ஃபோனில் பேசுகிறோம்ல, அப்புறம் என்ன? ஆமாம், நீ சுரேஷ்கிட்டயே பேசிகிட்டு இருக்க. உன்கிட்ட பேசினா சுரேஷ்க்கு பிடிக்க மாட்டேங்குது, சுரேஷ்கிட்ட பேசினா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் அவங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், நான் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு. இதை பார், கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நம்ம இதே மாதிரி ஃபோனில் பேசிக்கலாம். இப்பயே நீ டென்ஷன் ஆகுற? இப்போவே பேச மாட்டேற. ஏய் யாரா மூணாவதா? என்னடி பண்ணா ஒன்று? ஐ டோன்ட் நோ. பிரச்சனைன்னு வந்த உடனே பொம்பளை ஃபீல் காட்டுறீங்க. ஏய் யாரா நீ? இல்லைன்னா ஆம்பளைங்க விட அதிகமாக கத்துவீங்களா? ஏய் கால் த போலீஸ், கால் த போலீஸ், கால் போலீஸ். கூப்பிட சொல்கிறோம். கூப்பிட மாட்டாடா. அவ்வளோ இல்லீகல், நீயும் இல்லீகல், நான் மட்டும் தான்டா லீகல். யாரா அவன்? இவன் கூட மண்ணு கட்டிக்கிட்டு இருக்கா? எந்தரா மாறா நீ? எந்தரா போடா போடா. டேய் ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே பத்துக்கிட்டே இருக்கிறான். அம்மா பொண்ணுங்கன்ட்டு யாரோ 3 பொண்ணுங்க பொண்ணை தப்புக்காண்டி எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக நினைக்காத. உன் பொண்டாட்டியும் பொண்ணு தான், உன் குழந்தையும் ஒரு பொண்ணு தான், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்குடா. மாப்பிள உன்னை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், மனசு மாற்றுவார். சொல்கிறது கேளு. என் மனசெல்லாம் மாற்ற வேண்டாம், நான் இந்த ஊரை மாற்றிக்கிறேன். நில்றா, அவசரப்பட்டு எந்த ஊருக்கும் போயிடாத. கோயம்புத்தூரில் நம்ம பையன் இருக்கிறான், நான் சொல்கிறேன், அங்கே போ. ஊரை மாற்றிக்கிறேன்னு சொன்னவன் மனசை மட்டும் மாற்றிக்கவே இல்லை. மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்க மேலே இருந்த கோபமும் இது வரைக்கும் அவனுக்கு மாறவே இல்லை. யார் என்ன கடத்தினது? யார் என்ன கடத்தினது? பதில் சொல்லுங்க.
என்ன கடத்தினது? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த டிரைவர் தான் நம்மளை கடத்தி இருக்கணும். ஆனா இதுக்கு முன்ன நான் அவனை பார்த்தது கூட இல்லையே. அவன் எதுக்காக என்ன கடத்தணும்? ஒருவேளை பணத்துக்காக கடத்தி இருப்பானா, இல்ல வேற ஏதாவதா? ஐயோ கடவுளே, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த கதவை திறக்க முடியுமா? என்னது காலா?
பக்கம் யாராவது இருப்பாங்களா? பாப்போம். எந்த பக்கம் வழி இருக்குன்னே தெரியலையே. ஹெல்ப் கேட்குறேன். ஒருவேளை அந்த டிரைவரோ? வாய்ப்பு இல்லையே. சரி, யாருன்னு பார்ப்போம். Hello, help! 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 Hello! Hello! Sir! Hello! ஹலோ யாரு யாருங்க இது? நீங்க யாரு? லேடியா? நீங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களா? இல்ல, இன்னொரு டிரைவர் கிட்னாப் பண்ணிட்டான். உங்களையுமா? ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணுறீங்க போல இருக்கு. என்னம்மா கேள்விப்பட்டேன் உனக்கு அடுத்த மாதம் கல்யாணமாமே? ஆமாம் சார், அடுத்த மாதம் கல்யாணம். அப்போது இனிமேல் நைட் டியூட்டிலாம் வர முடியாது. ஆமாம் சார், கல்யாணம் ஆகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் போகணும். அதுக்கப்புறம் வேணா யோசிக்கலாம். கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கு.
அப்படியா? சரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகிறேன். வரட்டுமா? ஏங்க, அவன் உங்களை கடத்தினான்னா ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பொண்ணுங்க. அவன் என்னையங்க கடத்தினா? நான்லாம் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? இது வரைக்கும் யார் மனசும் நோக்கடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாதுங்க. நீங்களே அந்த கதையை கேளுங்க. என் பாஸ்போர்ட் மேட்டருக்காக வந்தேங்க. சொல்லுங்க. I'm looking for a prepaid card. No, we have only postpaid card, sir. Oh, உங்ககிட்ட இல்லைங்களா? No. Shit. Okay. நான் வேற எங்கேயா ட்ரை பண்ணுறேன். வரட்டுங்களா? ட்ரை பண்ணுங்க சார். போடுறது ஹோமா இந்தியா. ஒரு டஸ்ட்பின் கூட இல்லை. இது அமெரிக்காவாக இருந்தா. டேய், இந்தியாவில் டஸ்ட்பின் இல்லாததை பற்றி கவலைப்படாத. முதல்ல உன் டஸ்ட்பினை கொஞ்சம் மூடு. பரீட்சை நெருங்கிடுச்சு, வீட்ல உட்காந்து பாடம் படிட்டானா ப்ரௌசிங் சென்டர் வந்து ஃபேஸ்புக்கா பாக்குறேன். அடிச்சு அடிக்கவே இதுவே அமெரிக்காவாக இருந்துச்சுன்னா அப்பா பையன் அடித்ததுக்கு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணானா ஃபாதர் 10 years ஜெயிலில் தான். அதெல்லாம் சரிதான். அமெரிக்காவில் அப்பன் யாருன்னு கண்டுபிடிக்கவே 10 வருஷம் ஆகுமே. யார் வாய்ஸ் இது? இந்தியன். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் பொம்பளைங்க பல வீடியோஸ் போட்டுருக்காங்க. கண்ட்ரியும் மாற மாட்டேங்குது, காஸ்டியூமும் மாற மாட்டேங்குது. டாக்ஸி. புரூக்ஃபீல்ட் போகலாமா? இதுதான் உங்கள் ஊரில் காரா? இதெல்லாம் இது பழக்கமே இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போ. அட இதை பாரு, கடவுள் நம்பிக்கை அதிகமோ? ஆமாம் சார். டிரைவர் என்ன எடுத்துக்கோ. எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் பாரு, அமெரிக்காவில் வேலை, 5 லட்ச ரூபா சம்பளம், எப்பவும் பிஸி, பார்ட்டிஸ் தான். ஆனால் உன்னை பாரு, நீ இவ்வளோ கடவுளை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? கையில் ஸ்டேரிங்கு, காலில் கிளச் அமுத்திக்கிட்டு, இதெல்லாம் ஒரு பொழப்பா? எல்லாம் விதி சார். இன்னைக்கு இங்கே இருக்கோம், நாளைக்கு எங்கே இருக்கோமோ. டிரைவர் ப்ளீஸ் ஸ்டாப் த கார். சார் எதுக்கு நிறுத்த சொன்னீங்க? இரு வந்துடுறேன். உனக்கு வந்துச்சா? தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் குளிக்கும் போது கூட ஜட்டி போட்டுன்னு தான் குளிப்பேன். நீங்கள் எப்படி வித்தா வித்தவுட்டா? அட வெக்கத்தை பாரு. டிரைவர் இப்போ ஃபுல்லாக அன்லோட் ஆகிடுச்சு, வயிறு காலியாக இருக்குது. ஏதாவது ஜூஸ் சாப்பிட்லாமா? போ. டே டிரைவர்,
நீ ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்டுக்கோ, எனக்கு ஒரு மாதுளம்பழம் ஜூஸு. ஓகே? சுகர் கம்மியாக, மில்க்கு தூக்கலாம், வாட்டருன்னும் ஐஸுன்னும். ஓகே, கிளம்பு. தம்பி ஒரு மாதுளம்பழம். தேங்க்யூ. டிரைவர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஃபாரின்லலாம் பொண்ணுங்களாம் இப்போ யாரும் சமையலே பண்ணுறது கிடையாது. எல்லாம் பீட்சா பர்கர் ஆர்டர் பண்ணிவிட்டு பப்புக்கு போகலாமா டிஸ்கோவுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் அந்த இந்தியாவில் தான் பாரு, ஒன்றும் எதுவும் கிச்சன் விட்டே வர மாட்டேங்குதுங்க. இன்னைக்கு இட்லி சுடலாமா தோசை சுடலாமான்னு யோசிக்குது. பிளாடி. அப்புறம் இன்னொன்று, அமெரிக்காவில் அந்த பொண்ணுங்களாம் புடவை சுடிதார்லாம் போடுறதே கிடையாது. எல்லாம் ஜீன்ஸு டிஷர்ட்டு. பா தம்மு தண்ணி என்னமா குடிக்கிறாங்க தெரியுமா? டிரைவர், டேய் டிரைவர், என்னடா சுத்துது? டிரைவர், ஓவரா பேசுகிற. ஷார்ட்ஸ் போட்டு தான் குளிப்பியா? இனிமேல் ஷார்ட்ஸ் தான் உன் காஸ்டியூமே. மேடம், இப்போ நீங்களே சொல்லுங்க, என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா? இது நியாயமா தர்மமா? ஏனுங்க, குளிக்கும் போது கூட ஷார்ட்ஸ் போட்டு தான் குளிப்பேன்னு சொன்னது ஒரு தப்புங்களா? அதுக்காகவா ஷார்ட்ஸோட கொண்டு வந்து இங்கே போட்டான்? ஆனால் அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வெய்யுங்க, ஏங்க படுபாவி, இந்த ஷார்ட்ஸு கூட என் சைஸுக்கு இல்லைங்க, ரொம்ப லூஸாக இருக்குங்க. ஏங்க உங்ககிட்ட தாங்க பேசுகிறேன், கொஞ்சம் இதை கை கட்ட அவுத்து விட்ருங்க. ஐயோ ரொம்ப புலம்புறானே. ஹலோ, கொஞ்சம் நம்புங்க, உங்ககிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இவனை நம்பலாமா வேண்டாமா? வேண்டாம். ஹலோ ஹலோ மேடம், இவ்வளோ பேசி வேஸ்டாக போச்சு. இந்த பக்கம் எங்கேயும் போக முடியாத போல இருக்கு. இவனை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஏங்க எங்க போயிட்டீங்க? ஏங்க இங்கே குடிக்க ஏதாவது தண்ணி கிடைக்குங்களா? அந்த மாதிரி முதல்ல ஏதாவது இங்கே இருக்குங்களா? ஏங்க தண்ணி ஏதாவது கிடச்சிதுன்னா எதுலையா பிடிச்சி கொண்டு வந்து உரமாக வைங்க, உருண்டு புருண்டாவது வந்து குடிச்சிக்கிறேங்க, ப்ளீஸுங்க. இங்கே தண்ணி பிடிச்சி கொண்டு வர அளவுக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இங்கே வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு பைப்பு தான் இருக்குது, அதுவும் பாத்ரூமில். ஓ, அப்போ மொத்த இடத்தையும் காலியாக தான் வச்சுருக்கான் போல இது. என்னங்க ஏனுங்க, நம்ம கிராமத்துலலாம் பொம்பளைங்க முந்தானையில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து மூஞ்சிலையும் வாயிலையும் ஊற்றுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுங்களா? சாரிங்க, அதுக்கெல்லாம் காட்டன் புடவை கட்டியிருக்கணும். நீங்கள் சுடிதார் போட்டிருக்கீங்களோ இல்லை ஜீன்ஸ் போட்டிருக்கீங்களோ அது கூட தெரியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேங்க. ஏனுங்க, இந்த கை கட்டை மட்டும் கொஞ்சம் அவுத்து விட்டிங்கன்னா அப்படியே போய் அந்த பைப்பில் தண்ணியை குடிச்சுப்பேங்க. கட்டை அவுத்து விடுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அதுக்கு நீங்கள் ஓகே சொல்லணும். முதல்ல என் முகத்தை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணக்கூடாது.
நான் என்ன சொல்கிறேனோ நீங்கள் கேட்கணும். சத்தியமாக நீங்கள் சொல்கிறபடிலாம் நான் கேட்குறேங்க. ஆனால் என் கட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் போடுறேங்க. என்ன? ஏனுங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னை இது வரைக்கும் சட்டையே இல்லாமல் யாரும் பார்த்தது இல்லைங்க. கொஞ்சம் கண்ணை மட்டும் மூடிட்டு வந்து என் கை கட்ட ஊற்றிங்கன்னா உங்களுக்கும் சௌரியமாக இருக்குங்க. அதுதாங்க என் ஒரே கண்டிஷன். இந்தியாவில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. என்ன சத்தத்தை காணோம்? ஏங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே வாங்க. பொண்ணு சொன்னது கரெக்டு தான். ஒண்ணுமே இல்லையே. இங்க நான் எங்க பைப்பு தேடுவேன்? அங்க ஏதோ ரூம் மாதிரி தெரியுது, போய் பார்ப்போம். ஹலோ, யாரா இருக்கீங்களா? இது என்னடா கொம்பு இருட்டா இருக்கு? கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரியே இருக்கே. பா, என்ன சவுண்டா க்ளோஸ் பண்ணுறா? இங்கே இன்னும் பாத்ரூம் இருக்கா மாதிரி தெரியலையே. ஹலோ மேடம், மேடம், இங்கே எதுவும் பைப் இல்லையே. நீங்கள் நிற்கிற ரூம் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் பாத்ரூம் இருக்குது. தேவையாடா உனக்கு? ஐய, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணாலும் தெரியலையே. தண்ணி தண்ணி. ஐயோ, தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, நல்லா தண்ணி குடித்தேன். அடுத்து என்னங்க பண்ணலாம்? என்னது? ஏங்க நீங்கள் வேறங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அந்த பாத்ரூம்குள்ளே ஒரு கண்ணாடி இருக்குல்ல? இருந்துச்சிங்களா? இருக்கு. சரி சொல்லுங்க. அந்த கண்ணாடி உடைக்க முடியுமான்னு போய் பாருங்க. கண்ணாடிங்களா? அந்த கண்ணாடி உடைச்சிங்கன்னா வெளில என்ன இருக்குன்னு தெரியும், அதுக்கப்புறம் ஐடியா பண்ணலாம். உடைக்கிறேங்க, உடைக்கிறேன். அந்த பரதேசி மேலே இருக்க கோவத்தெல்லாம் அந்த கண்ணாடி மேலே காட்டுறேன். எங்கே கண்ணாடி? இந்த கண்ணாடி தானே? ரொம்ப ஈஸி மேடம். அவ்வளோ அவசரத்தில் கண்ணாடி வச்சானே, ஏறி உடைக்க ஸ்டூல் வச்சானா? ஐயோ, புவர் இண்டியா.
உடச்சிட்டானா உடஞ்சிட்டானா? ஐயோ அம்மா, ஐயோ ஹலோ, என்னாச்சு? உடஞ்சிடுச்சு. உடச்சிட்டிங்களா? அட போங்க, அதெல்லாம் சரி வராதுங்க. ஏங்க அங்கங்கே என்ன இருக்குன்னு தெளிவாக சொல்கிறீங்க. இங்கே எங்கேயாவது ஒரு முழத்துக்கு கயிறு இருந்தால் கொடுங்க. ரொம்ப லூஸாக இருக்குங்க. ஷார்ட்ஸ் இடுப்புலேயே நிற்க மாட்டேங்குது. அதுவும் இல்லையா? சரிங்க, வேற என்னங்க பண்ணலாம்? என்ன? அட ஏங்க நீங்கள் வேற அடுத்து என்னங்க சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? Me not sit down, sit down, me not sit down, sit down. Me not sit down, sit down, me not sit down, sit down. Rippity pitty pitty, me up rippity pitty. Rippity pitty pitty, me up rippity pitty pitty. Hey yo! ஹலோ, என்னங்க? என்ன சொல்லுங்க. எனக்கு தான் உங்கள் முன்னாடி வர்றதுக்கும் முகத்தை காட்டுறது கஷ்டமாக இருக்கு. நீங்களாவது உங்கள் முகத்தை காட்டலாம்ல? என்ன விளையாடுறீங்களா? என்ன கண்டிஷன் போட்டு உங்கள் கட் அவுத்த? ஏங்க உங்கள் கண்டிஷன்லாம் எனக்கும் தெரியுங்க. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க? உங்கள் முகத்தையே காட்ட மாட்டீங்களா? ஆமாம், எனக்கு தெரியுங்க நீங்கள் காட்ட மாட்டீங்கன்னு. நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் என்ன அவ்வளோ முட்டாளா? நீ யார், உன் சேட்டை என்னன்னு எல்லாம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. என்ன வளர்றீங்க? டே டிரைவர், பொம்பளை வாய்ஸில் பேசி என்னை ஏமாத்துறான்னு பார்க்குறியா? வாடா வெளியே. என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணு. பாடுற திரும்ப திரும்ப பொம்பளை வாய்ஸில் பேசுறத. டே டிரைவரு, சூப்பராக நடிக்கிறடா. மரியாதை வெளியே வந்து. உன் முன்னாடி ஷர்ட்லாம் வர்றதுக்கு எனக்கு என்னடா கூச்சம்? நீயும் ஆம்பளை, நானும் ஆம்பளை. வாடா வாடா டேய். ஹலோ, நான் லேடி, நான் லேடி, நான் லேடி. ஏய் ரொம்ப கத்தாத. நீ உண்மையிலே பொம்பளையா இருந்தா ப்ரூவ் பண்ணுற. சரி, நான் ப்ரூவ் பண்ணுறேன். அந்த ரூமில் எல்ல போய் நில்லுங்க. அடங்காமல் கண்டிஷன் போட்டுனே இருக்கிறானே. போயிட்டேன், ப்ரூவ் பண்ணு. டே டிரைவரே, விக்கெல்லாம் வச்சுட்டு வந்திருக்க. எங்கடா பூவு? அதை தான் என் காதில் வச்சுட்டியே. விக்கெல்லாம் காட்டி ஏமாத்தாத, வேற ஏதாவது காட்டி ப்ரூவ் பண்ணு பார்ப்போம். டே டிரைவரே, வேக்ஸ்லாம் பண்ணியிருக்க. பெரிய சித்தண்டா நீ. ஐயோ, எங்க நம்ப மாட்டீங்களா? நம்புற மாதிரி ஏதாவது காட்டு பார்ப்போம். அறகுறையாக தான் இருக்கீங்களா? இப்பயாச்சும் நம்புறீங்களா? அவன் டிரைவரே இல்லைங்க. கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேங்க, அவன் ஒரு சைக்கோவாக தாங்க இருப்பான். அது சரிங்க, நமக்கு ஒரு 20-22 வயசு இருக்குமா? ஹலோ ஏங்க, சாரிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கேட்டேன். ஏங்க, அங்கே ஒரு கண்ணாடியை உடைக்க சொன்னீங்களேங்க, உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ஹைட்டு பத்தலைங்க.
அதனால தான் உடைக்க முடியல. ஆனால் ஒரு ஐடியாங்க, நான் போய் கண்ணை மூடி குனிஞ்சிக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி தைரியமாக வந்து என் மேலே ஏறி அந்த கண்ணாடியை உடச்சிட்டிங்க. என்ன ஏதுன்னு ஐடியா பண்ணி 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாங்க. ஓகேங்களா? மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. வந்துருங்க. வாங்க மேடம், வாங்க. ஹலோ வாங்க ஹலோ. மேடம், நான் ரெடி. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பார்த்து மேடம், பக்குவமாக வந்து பாதுகாப்பாக ஏறுங்க. மேடம் தைரியமாக வாங்க, நான் கூச்சப்பட மாட்டேன். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும், ஏன்னா சட்டை இல்லாமல் என்ன பார்க்க போறீங்கல்ல. மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போல்லாம் எனக்கு வெக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மேடம், மேடம், ஏங்க வரல? சாரிங்க, நீ ஒரு இந்திய பொண்ணு இல்லை, பரவாயில்லைங்க. ஒரு ஐடியாங்க. ஐயோ சொல்லுங்க. நான் படுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு கதவு இருந்த மாதிரி இருந்தது. அதை வந்து ட்ரை பண்ணலாமா? என்ன சொன்ன? ஏங்க, உங்களை ட்ரை பண்ண சொன்னாங்க. எப்போ போதும் ட்ரை பண்ணுறேன். மேடம், ஏதாவது தெரிஞ்சுதுங்களா? வழி தெரிஞ்சதுன்னா நீங்கள் மட்டும் போயிடாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கதவு இருந்துச்சு, திறந்து பார்த்தேன். ஆனால் அந்த பக்கம் ரூட் எதுவும் இல்லை. சுத்தம். இப்போ என்ன பண்ணுறது? சரிங்க, கவலையை விடுங்க. இப்போ ஒரு சூப்பர் ஐடியா வச்சுருக்கேங்க. தயவு செஞ்சு இதோட நீ ஐடியா கொடுக்கறத நிறுத்திக்கோ. என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்கள் பேசுறதெல்லாம் சரியில்லைங்க. உங்களை மாதிரி தானங்க நானும் மாட்டிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டல. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா? 2 கை சேர்ந்து தட்டினா தான் மேடம் சத்தம் வரும், புரியுதா? அந்த சைக்கோ உங்களையும் அடைச்சி வச்சிருக்கான், என்னையும் அடைச்சி வச்சிருக்கான். அதுக்கு என்ன? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க மேடம். யோசிங்க, கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணுங்க மேடம். அந்த சைக்கோ நீங்களும் நானும் கலந்து பேசி எதையா செய்யணும்னு எதிர்பார்க்குறான்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரியா தானே இருக்கு மேடம்? அவ எதிர்பார்க்குறானோ இல்லையோ, நீ மட்டும் கன்ஃபார்மாக எதிர்பார்க்குற. இதுக்கு தான் அமெரிக்காவிலேருந்து வந்தேன். இவ்வளோ சொல்லியும் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. யூ நோ சம்திங் மேடம், ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஐயோ, இந்த மெண்டல் என்ன பண்ண போறான்னு தெரியல. எனக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. நான் கேட்டது கிடைக்கலனா நானே வந்து எடுத்துப்பேன். ரெடி டு ஃபேஸ் மீ? ரெடி? 1 2 3. திறந்துட்டாலே. ஐயோ அம்மா. டைமிங்கில் திறந்துட்டால.
சைக்கோ எப்படி அனுப்பி வச்சிருக்கான் எப்படி அனுப்பி வச்சிருக்கான் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க மேடம் யோசிங்க. அந்த சைக்கோ நீங்களும் நானும் கலந்து பேசி எதையா செய்யணும்னு எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். வச்சிருக்கானா இல்லை எல்லா இடத்துல வச்சிருக்கானா எங்கேயோ இருக்கு.
ஹலோ மிஸ்டர் ம் கதவை திறந்து தள்ளி விட்டு மிஸ்டர் மிஸ்டர் அமெரிக்கா இருக்கீங்களா இல்லையா? ஹலோ ஆ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா? எனக்கு அப்பயே தெரியுங்க. நான் எப்போ எது சொன்னாலும் ஃபஸ்ட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும். நீங்களும் அதே லிஸ்ட்டு தான். அதான் சரின்னு சொல்லிட்டேன்ல. சரி என்ன பண்ணணும்? நான் கதவை திறந்த உடனே அந்த கடைசி ரூமுக்கு போயிடுங்க. ஏங்க கதவை திறந்த உடனே நிற்க போகிறீங்க, மீட் பண்ண போகிறோம். அப்புறம் எதுக்குங்க அங்கெல்லாம்? இல்லை, அந்த ரூமில் லைட் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆமாம் ஆமாம், நமக்கு மட்டும் மீட் பண்ண ஆசையா? எல்லாம் அந்த நாசமாக பண்ண வேலை தான் இதெல்லாம். சரி, அந்த ரூம் எண்டுக்கு போங்க. போயிட்டேங்க. இன்னும் போங்க. போயிட்டேங்க. இன்னும் போங்க. ஏங்க இதுக்கு மேலே போனால் செவுத்தாங்க உடச்சின்னு போனோம். தரங்க. சரி சரி, கதவை திறந்த உடனே மெல்லமாக வாங்க. ஆமாம், சொன்ன மாதிரி வெளிச்சமாக தான் இருக்கு. ஒருவேளை அங்கே இருப்பாங்களோ? இங்கே இல்லையே. அங்கே ஒன்று இருக்கு, போய் பார்ப்போம். இதுதான் அவங்க சொன்ன மாதிரி வெளிச்சம் கம்மியாக இருக்கு ரூமோ? ஓஹோ. மேடம் மேடம், ஐயோ மேடம் மேடம் காத்துருங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போயும் ஒரு பொண்ணு நம்மளை சுத்தல விட்டாலே. என்ன பழப்பு இது? செத்துப்போடா, செத்துப்போ. பிரெயின் யூஸ் பண்ணுறா, உன் திறமையை காட்டுறா, உன் பவர் நான் புரிய விடா. ஹலோ மேடம், ஏஞ்சிட்டே கண்ணாமூச்சா? பூனை வலையில மாட்டிச்சுன்னா எலிக்கு கொண்டாட்டம்பாங்க. நான்லாம் விளையாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, நீலாம் தாங்கமா அட்டே அம்மா.
என்னடா நடக்குது இங்கே? தேவையில்லாம ஓடி போய் சத்தம் போட்டு இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது நாமளே காட்டிக்க வேண்டாம். அமைதியாக போவோம். ஹலோ மேடம், என்னாச்சு? நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணுமா? ஐயோ, நான் இல்லைங்க. யார் போட்டிருப்பா? எப்பா, இங்கேருந்து முதல்ல கிளம்பணுடா சாமி. கொண்டுட்டாளா? டிரைவர், டிரைவர், செத்தே போயிட்டியா? நானும் எவ்வளோ சைக்கோ சினிமா பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு சைக்கோவை பார்த்ததே இல்லைடா. ஆமாம், ஏன் ஷர்ட் பேண்ட் ஏன்டா கழட்டினேன்? ஏன் உங்ககிட்ட அது இல்லையா? ஏண்டா இப்படி பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? கிட்னா பயல. இப்போ கழட்டுறா, இப்போ கழட்டுறா. கருமம் பிடிச்சவன். நீ மட்டும் என்னடா ஆயா ட்ரெஸ் போட்டு தூங்கிட்டு இருக்க? கலட்டுறா. என்னை மட்டும் ஜெட்டியோடு சுத்த விட்டல. பேண்ட் நீயும் ஜெட்டியோடய சாவு. தேங்க்ஸ் டா டிரைவர், என்ஜாய் யுவர் செல்ஃப். எந்த ஊர்னே தெரியலையே. எப்போ செம்மையா குளிருது. எங்கேயாவது முதல்ல எஸ்கேப் பண்ண போதும். ஓடு ஓடு ஓடு. யாரும் வராமல் இருக்கு. அடப்பாவி, ஊட்டியில் கொண்டு வந்து அடைச்சி வச்சிருந்தான். அது சரி, நம்ம கூட இருந்த பொண்ணு எங்க? அவ எப்படி இருப்பாங்களோ தெரியாது. போனோடனே மொபைலை சைலண்டில் போட்டுடுவேன். இதுல ஏதாவது ஒன்று இருக்குமோ? பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கானுங்களே. எதுக்கும் கிட்ட போய் பார்ப்போம்.
நம்மளை எதுக்கு கடத்தினான்னு இப்போ வரைக்கும் புரியலையே. எங்கேயாவது ஜூஸ் சாப்பிட்டு யோசிப்போம். சார் வண்டி கீழே தான் போகுதுங்க. பஸ் காசு கொடுத்தா போகுதோ, வரீங்களா போகலாம்? எது மறுபடியும் முதல்ல இருந்தா தாங்காதரா சாமி. பஸ்ஸு காசு கேட்டதுக்கே பயங்கரமாக யோசிக்கிறான். நடந்து போனாலும் போனே தவிர உங்கள் கால் டாக்ஸியில் மட்டும் ஏறவே மாட்டேன்டா. அப்போது பின்னாடி உருளைக்கிழங்கு லாரி வருது, அதில் ஏறி போங்க. வந்துடுறானுங்க ஊட்டிக்கு பெரிய ஹீரோ மாதிரி. எனக்கு தெரியும், நீ கிளம்பு. என்னை கூப்பிட்டு போய் எத்தனை பேரை ஷார்ட்ஸோட பார்ப்பீங்க? அன்பு, பாசம், ஆற்றல், மன வலிமை, பொறுமை, பொறாமை, சுயநலம், சாதுரியம், சகிப்புத்தன்மை, மனித நேயம் இவை அனைத்தும் இயற்கையாகவே ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். ஒரு பெண் நினைத்தால் எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியும்.